ஓபிஎஸ் அணியில் இருந்த முன்னாள் அதிமுக நிர்வாகிகள் மீண்டும் அதிமுகவில் முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் தலைமையில் இணைந்தனர். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே குமாரம் பகுதியில் ஓபிஎஸ் உடன் சென்று கட்சியிலிருந்து விலகியிருந்த முன்னாள் அதிமுக நிர்வாகிகள் மீண்டும் அதிமுகவில் இணைந்தனர். அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட ஓபிஎஸ் அணியிலிருந்து விலகி மீண்டும் அதிமுகவில் இணைந்தனர். இந்த நிகழ்ச்சியை ஒன்றிய செயலாளர் அரியூர் ராதாகிருஷ்ணன் ஏற்பாடு செய்திருந்தார். நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் பேசியபோது, துரோகிகள் திமுகவிற்கு சென்று விட்டார்கள். அவர்களை நம்பி சென்ற கட்சியின் தொண்டர்கள் நாதியற்று நிற்கிறார்கள். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். தாயுள்ளத்தோடு உங்கள் எல்லோரையும் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரவணைத்து உங்களுக்கான கட்சியின் முக்கிய பங்களிப்பு அளிப்பார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருகிற 2026 தேர்தலில் தேசிய ஜனதா கூட்டணியை வெற்றி பெற்று முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி வருவார். அதற்கு அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபடுவோம் என்று பேசினார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கருப்பையா, மாணிக்கம், வாடிப்பட்டி முன்னாள் யூனியன் சேர்மன் ராஜேஷ் கண்ணா, அம்மா பேரவை விருகை தர்மர், ஒன்றிய செயலாளர் கொரியர் கணேசன், ரவிச்சந்திரன், காளிதாஸ், மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட புரட்சி தலைவி அம்மா பேரவை துணை செயலாளர்கள் வாவிடமருதூர் ஆர்பி குமார், முடுவார்பட்டி முத்துகிருஷ்ணன், முடுவார்பட்டி கௌதம் மற்றும் ஒன்றிய கிளை பேரூர் கழக நிர்வாகிகள் என பலரும் கலந்து கொண்டனர்.